சவுதி அரேபியாவில் எந்த ஒரு காரணமும் இல்லாத இந்திய மக்கள் பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க. எப்படி இறந்துருப்பாங்க, எதனால் இறந்துருப்பாங்கன்னு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீப்பாக புட்டு வச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். புதுடெல்லியை மையமாக கொண்ட சவுதி அரேபியாவில் தெற்கு துறைமுகத்தில் இருக்கிற ஒரு நகரம் தான் ஜீசான். இங்கே அப்படி என்ன தான் நடந்திருக்கும், இவங்கெல்லாம் இறந்துறதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலைக்காக பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க ஒரு பேருந்தில். அந்த ஒரு பேருந்தில் பார்த்தீங்கன்னா சுமார் 26 பேர் பார்த்தீங்கன்னா பயணிச்சு இருக்காங்க. அப்போ தான் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. மொத்தம் 26 பேருன்னு சொல்லிட்டா அதில் நம்ம இந்தியர்கள் மட்டும் 9 பேர். அப்போ வட மாநிலங்களில் எத்தனை பேர் இருப்பாங்க, ஸோ மற்றவங்க எல்லாம் எத்தனை பேருன்னு நான் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன். அந்த பேருந்து ஆக்சிடென்ட் ஆக சொல்ல அதில் இருந்து இறந்தவங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா 15 பேர். அதில் நம்ம இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா 9 பேர் இருந்திருக்காங்க. ஸோ நேபாளத்தில் 6 பேர் இருந்திருக்காங்க, கனடாவில் 6 பேர் இருந்திருக்காங்க. இதில் நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, தெலுங்கானாவை சேர்ந்த 2 தொழிலாளர்கள் பட 11 பேர் பார்த்தீங்கன்னா காயம் அடைஞ்சிருக்காங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் சேர்த்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் வருத்தம். அதாவது என்னென்னா, இந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம இந்தியர்கள் ஏன் அங்கே போய் வேலை செய்யணும்? ஸோ அங்கே என்ன தான் சேலரி அதிகமாக இருந்தால் கூட இப்படிப்பட்டு கஷ்டப்பட்டு ஸோ உயிரை விட்டுற அளவுக்கு சம்பாதிக்கணுமா? இந்த ஒரு விபத்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா பகுதியில் ஜீசன் நகரில் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இந்த ஒரு சம்பவத்தை யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஸோ அது யாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சவுதி அரேபியாவில் ஜெட்டாவில் உள்ள தூதரக அதிகாரி தான் இந்த ஒரு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக செக் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேஸை பார்த்தீங்கன்னா இந்திய தூதரக தரப்பில் பார்த்தீங்கன்னா அறிக்கையை வெளியிட்டாங்க. அப்படி அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்திய அதிகார வெளியிட்டுள்ள அறிக்கையில் அப்படி என்னென்னலாம் இருந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா உயிரிழந்த குடும்பத்திற்கு எங்களுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெட்டாவில் இருக்கிற அதாவது பார்த்தீங்கன்னா இந்திய தூதரக ஆய்வாளர்கள் பார்த்தீங்கன்னா அடிப்பட்டவங்களுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா காயமடைந்தவங்களுக்கு உதவி செய்ய எப்போவும் நாங்கள் தயாராக இருக்கோம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் நான் இந்த விபத்துக்கான தகவல்கள் எல்லாத்தையும் ஒரு மந்திரி மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் வேற யாரும் இல்லை, வெளியுறவுத்துறை மந்திரியான ஜெய்சங்கர். இவங்க தான் எல்லா தகவலையும் பார்த்தீங்கன்னா இந்தியா தலைமையகத்துக்கு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்துதா இல்லையான்னு தெரியல, ஆனால் எனக்கு ஒரு டவுட் வந்தது. அதாவது என்னென்னா, ஸோ இவங்க இந்த ஊரை சேர்ந்தவங்க தான், இவங்க அந்த ஊரை சேர்ந்தவங்க தான் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், தெலுங்கானாவில் ஒருத்தவங்க இறந்துருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ தெலுங்கானாவில் ஐக்கியல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மெட்டபாலி அந்த ஒரு இடத்த சேர்ந்தவங்க தான் கபேலி ரமேஷ். 32 வயசாகுது இவங்களுக்கு. ஸோ இவங்கள பார்த்து தான் இறந்தவங்க லிஸ்ட்டில் கண்டே பிடிச்சிருக்காங்க. மற்றவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க நடவடிக்கை நடந்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன, ஃபைனலாக உயிரி இந்த குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்திய தூதரகம் பார்த்தீங்கன்னா தக்க உதவியை செய்யும் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவங்க ஜெய்சங்கர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க.